மன்னர்கள் காலத்தில் கடல் வழியே வரும் எதிரிகளை கண்காணிக்கவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் கடல் அலைகளின் நடுவே கட்டப்பட்ட கோட்டைதான் வட்டக்கோட்டை. 3 அடுக்குகள் கொண்டதாகவும் கண்காணிப்பு கோபுரங்களை கொண்டதாகவும் பீரங்கிகளை மேலே ஏற்றுவதற்கு வசதியான சாய்தள படிக்கட்டு வசதிகளை கொண்டதாகவும் இருந்தது. இன்றைக்கு உலகம் முழுவதிலுமிருந்து சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கும் ஒரு அற்புதமான வட்டக்கோட்டை மற்றும் பீச் பார்க்க போகிறோம். பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். காணொளி முழுமையாக பாருங்கள். காணொளியின் இறுதியில் வட்டக்கோட்டை பீச் பற்றி ஒரு புதிய தகவல் இருக்குது. யாருமே சொல்லாத தகவல், மிகவும் உபயோகமானதான தகவல். காணொளி லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி. வாங்க காணொளிக்கு போகலாம். முதலில் இந்த கோட்டை எங்கே இருக்கிறது, எப்படி போக வேண்டும், பார்க்கும் நேரம் என்ன, கட்டண விவரம் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம். வட்டக்கோட்டை தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகர்கோயிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. நுழைவு கட்டணம் 15 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ரூபாய் 25. பார்வை நேரம் காலை 8 மணி முதல் மாலை 5:30 மணி வரையில். வட்டக்கோட்டை தொல்லியல் துறையினரால் நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. புல்வெளித்தரை, மணல் பாங்கான இடம், குளம் அனைத்துமே அழகாக உள்ளது. கோட்டைக்கு உள்ளே மரங்கள் செழிப்பாக உள்ளன. இப்போது நாம் வட்டக்கோட்டையின் நுழைவு வாயில் அருகே வந்துவிட்டோம். கார் பார்க்கிங், கார் நிறுத்துவதற்கான இடத்திற்கு போகிறோம். ரெஸ்ட் ரூம் வசதிகள் உள்ளன. கோட்டையின் வெளிப்புறம் பார்க்கிறோம். கோட்டையினை ஒட்டினாற்போல் புல்வெளித்தரை, உள்ளே நுழைவதற்கான நுழைவு கட்டணம் செலுத்தும் இடம். இந்த கோட்டை முழுவதுமாக தொல்லியல் துறையினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. கோட்டை மற்றும் புல்வெளித்தரை அழகாக உள்ளது. நாங்கள் வந்த நேரம் சரியான மழை நேரம் என்பதால் எல்லா இடத்திலேயும் தண்ணீர் தேங்கி உள்ளது. கோட்டை நுழைவு வாயில் போகிறோம். விளம்பர பலகைகள் மற்றும் அலங்கார செடிகள். கோட்டையின் சுவர்கள் தொல்லியல் துறையினரால் புனர் அமைக்கப்பட்டுள்ளது. கோட்டை சுவரின் உயரம் 25 அடி. முன்பக்க சுவர் மட்டும் 29 அடி உயரம். கோட்டையின் உள்ளேயும் வெளியேயும் வேப்ப மரங்கள் அதிகமாக உள்ளது. கோட்டைக்கு உள்ளே வந்துவிட்டோம். தொடர்ச்சியான மழை என்பதால் மழை நீர் தேங்கி உள்ளது. நேராக பார்க்கும்போது மிக நேர்த்தியான புல்வெளித்தரை. புல் தரைகள் தனித்தனியே ஏராளமாக உள்ளது. உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறமாக உள்ள பாதை வழியே செல்கிறோம். முழுவதும் பாத்தியாக நெல் பயிர் இருப்பது போல் புல்வெளித்தரை உள்ளது. இந்த புல்வெளித்தரைக்கு நடுவில் ஒரு குளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கீழ்த்தளம்தான் இராணுவ வீரர்கள் தங்கும் இடமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இடதுபுறமாக கடைசி வரை வந்து படிக்கட்டு வழியே மேல் தளத்துக்கு போகிறோம். மேல் தளத்திற்கு வந்துவிட்டோம். இந்த மேல் தளம் முழுவதும் எதிரிகளை தாக்குவதற்கு தேவையான துப்பாக்கிகள், பீரங்கிகள் போன்ற போர்க்கருவிகள் வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் மேல் தளத்திலிருந்து 2வது மேல் தளம் போகிறோம். இந்த 2வது மேல் தளத்தில் இருந்துதான் கடல் வழியாக வரும் எதிரிகளை துப்பாக்கிகள், பீரங்கிகள் மற்றும் இதர போர்க்கருவிகளை கொண்டு தாக்குதல் நடத்தப்படும். 2வது மேல் தளம் கூட விசாலமானதாக உள்ளது. 2வது மேல் தளத்தில் சுவர்களில் இடையே இருக்கும் பாதை வழியே தான் தாக்குதல் நடத்தப்படும். தற்போது இந்த இடங்களை மணலால் நிரப்பி தொல்லியல் துறை அழகாக பராமரிக்கிறது. இங்கிருந்து கடலை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது.
கடல் மற்றும் கடலை ஒட்டிய இயற்கை தாவரங்களின் அழகு கண்கொள்ளா காட்சி. எவ்வளவு நேரம் இங்கே இருந்தாலும் மனம் அமைதியாக இதமாக இருக்கும். நாம் இப்போது மீண்டும் முதல் மேல் தளத்திற்கு வந்துவிட்டோம். வட்டக்கோட்டை என்ற பெயருக்கு தகுந்தாற்போல் வட்டமாக உள்ள 3.5 ஏக்கர் நிலப்பரப்பும் இந்த முதல் மேல்தளத்தில் சுற்றி பார்க்கலாம். அப்படி சுற்றி பார்க்கும்போது இங்கிருந்து கடலின் அழகினை ரசிக்கலாம். அதேபோல் 4 மூலைகளிலும் அமைக்கப்பட்டுள்ள 2வது மேல்தளத்தில் உள்ள கண்காணிப்பு கோபுர தளத்தினையும் பார்க்கலாம். இந்த கோட்டையின் வரலாற்றினை தெரிந்து கொண்டே இந்த கோட்டையினை நாம் சுற்றி வரலாம். வட்டக்கோட்டை என்பது திருவிதாங்கூர் ராஜ்யத்தின் ஆட்சி காலத்தில் கடலோர பாதுகாப்பினை மனதில் கொண்டு கட்டப்பட்ட ஒரு கம்பீரமான கோட்டையாகும். திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மனால் கட்டப்பட்ட கடைசி கடலோர கோட்டைகளில் ஒன்றான வட்டக்கோட்டை அதன் அற்புதமான அழகு மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்திற்காகவே புகழ்பெற்றது. வரலாற்றை ஆழமாக ஆராயும் போது பல பேரரசுகள் தங்கள் பாதுகாப்பினை மனதில் கொண்டு கோட்டைகளை கட்டியதை காணலாம். பெரும்பாலும் இந்த கோட்டைகள் போர்களின் போது சாதகமான புள்ளிகளாக செயல்பட்டு எதிரிகளின் எளிதான முன்னேற்றத்தை தடுத்தன. தற்போது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தாலும் வட்டக்கோட்டை ஒரு காலத்தில் திருவிதாங்கூர் மன்னர்களால் ஆளப்பட்டது. இந்த கோட்டை 18ஆம் நூற்றாண்டில் மார்த்தாண்டவர்மா காலத்தில் கட்டப்பட்டது. கன்னியாகுமரிக்கு வடகிழக்கு பக்கத்தில் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வட்டக்கோட்டை கல்லால் ஆனது. இந்த கோட்டை 3.5 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து கிடக்கிறது. மேலும் கழிப்பறைகள், ஆயுத அறை மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் உள்ளன. சுவர்களின் உயரம் 25 அடி மற்றும் முன்பக்க சுவர் 29 அடி தடிமன் கொண்டது. முந்தைய நாட்களில் பத்மநாபபுரம் அரண்மனை கோட்டையின் உச்சியிலிருந்து பார்க்க முடிந்தது என்று கூறப்படுகிறது. அரண்மனையிலிருந்து கோட்டைக்கு 4 அடி அகலமுள்ள ஒரு இரகசிய சுரங்கப்பாதை இருந்தது. இந்த சுரங்கப்பாதை இப்போது மூடப்பட்டுள்ளது. ஏராளமான திறந்த வெளிகள் மற்றும் இடையில் ஒரு குளத்துடன் கோட்டை அழகாக கட்டப்பட்டுள்ளது. கம்பீரமான கடலை நோக்கிய இந்த கோட்டையின் அழகு பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான காட்சியாகும். ஆதலால் தான் கன்னியாகுமரிக்கான உங்கள் சுற்றுப்பயணத்தில் வட்டக்கோட்டையை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இது 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட வட்டக்கோட்டை ஒருபுறம் கடலையும் மறுபுறம் மலைகளையும் அழகாக காட்டுகிறது. இந்த இடத்திற்கு அருகிலுள்ள மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் கருப்பு மணல் கடற்கரை. இது கன்னியாகுமரி நகரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அரபிக்கடலின் கரையில் உள்ள ஒரு வரலாற்று ரத்தினம் வட்டக்கோட்டை. இந்த கிரானைட் கோட்டை காலத்தின் சோதனையை தாங்கி நிற்கிறது. இன்று ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலமாக உள்ளது. நீங்கள் வரலாற்றையும் கடற்கரையையும் விரும்பினால் வட்டக்கோட்டை கண்டிப்பாக பார்க்க வரவேண்டிய ஒன்றாகும். ஒரு காலத்தில் இந்த பகுதியை ஆண்ட ஒரு வம்சத்தின் நீடித்த சின்னமாகவும் இப்போது உலகம் முழுவதிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் ஒரு அற்புதமான சுற்றுலாத்தலமாகவும் உள்ளது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சாய்தள படிக்கட்டுகள் இந்த கோட்டையின் கீழ்த்தளத்திலிருந்து பீரங்கிகளை மேல் தளத்திற்கு கொண்டு செல்வதற்கான சாய்தள படிக்கட்டுகள் ஆகும். இந்த சாய்தள படிக்கட்டுகளும் அதன் 2 பக்கங்களிலும் உள்ள சாதாரண படிக்கட்டுகளையும் இணைந்த காட்சிகள் நிறைய தமிழ் திரைப்படங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம். இப்போ நாம் கீழ்த்தளத்தில் இராணுவ வீரர்கள் தங்கியிருந்த இடங்கள் மற்றும் அழகான புல்வெளி தரைகளை பார்க்கலாம்.
இதனைத் தொடர்ந்து இந்த காணொளியின் துவக்கத்தில் சொன்ன வட்டக்கோட்டை பீச் தொடர்பான ஒரு முக்கிய தகவல், அனைவருக்கும் தேவையான தகவல் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வட்டக்கோட்டை பார்க்க செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு வட்டக்கோட்டை பீச் தொடர்பான ஒரு முக்கிய தகவல். வட்டக்கோட்டை பார்த்த பிறகு பீச் பார்ப்பதற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று யாரை கேட்டாலும் கோட்டையின் வலதுபுறம் அல்லது கோட்டையின் இடதுபுறம் வழியாக போக சொல்வார்கள். கோட்டையின் வலதுபுறமாக சென்றால் கருப்பு மணல் பகுதி புதைகிறது. கோட்டையின் இடதுபுறமாக சென்றால் வாய்க்கால் இடையில் உள்ளது. பீச் போக முடியவில்லை. பீச்சுக்கு போக விருப்பப்படுகிறவர்கள் இந்த 2 வழிகளையும் தவிர்த்துவிட்டு வட்டக்கோட்டை வருவதற்கு 500 மீட்டர் முன்பாகவே இடதுபுறமாக பீச் போகும் வழி என்று அறிவிப்பு பலகை உள்ளது. அந்த வழியே 2 கிலோமீட்டர் தூரம் செல்லும்போது ரம்மியமான கடற்கரை அழகாக உள்ளது. இந்த கடற்கரைக்கு செல்வதற்கு முன்பாகவே தென்னை மரத் தோப்பும் உள்ளது.